ஒருத்தர் தான தர்மங்களில் ரொம்ப அதிகமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார், உணவளித்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய இந்த கோபம் என்ன செய்யுது, கொஞ்சம் கொஞ்சமாக அணைய ஆரம்பிக்குது. இவனுடைய விஷயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொதித்து போயிருப்பான் இல்லையா, அந்த கொதிக்கும் தன்மை அப்படின்றது இவன் செய்யக்கூடிய அந்த தான தர்மங்களின் காரணமாக, பிறருக்கு உணவளிப்பதின் காரணமாக அந்த கொதிநிலை என்ன செய்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி போகிறது. இவனுடைய விஷயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆகிரத்தில் பெரும் கருணையாளனாக என்ன செய்கிறான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை சந்திக்கிறான். இப்போ தான தர்மங்கள் அவ்வளோ பெரிய சிறப்பை பெறக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் நாம் நிறைய இதுகளில் நம்ம சொல்லியிருக்கிறோம், பெரும் பாவியாக இருந்தால் ஒரு தர்மத்தினால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை பெரிய அளவில் உயர்த்திட்டான் அப்படின்றதெல்லாம் நிறைய ஹதீஸ்களின் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம், நிறைய சம்பவங்களின் மூலமாக நம்ம தெரிய வர்றோம். அதனால் வாழ்க்கையில் நமக்குள்ள அந்த வருமானத்தில் ஒரு பங்கை என்ன செய்யணும்னு சொன்னால் பிடிவாதமாக ஒதுக்கிவிட வேண்டும். இது தர்மத்திற்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிடணும்.